ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நேற்று இரவு ஈரான் மீது 500 பவுண்டு எடையுள்ள பங்கர் பஸ்டர் ஆர்டினன்ஸை பயன்படுத்தி சென்காம் தலைமையில் அமெரிக்காவின் தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானின் முக்கிய நிலைகள் மீது இருந்தது. ஸோ இன்னைக்கான காணொலியில் ஈரான் மேலே அமெரிக்கா 500 பவுண்டு எடையுள்ள குண்டை போட்டு தாக்குனாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது இல்லை. எதற்காக 500 பவுண்டு எடையுள்ள குண்டுகள் இப்போ ஈரானை குறி வச்சது, இந்த தாக்குதல் ட்ரம்பின் ஈகோவுக்கு எப்படி தீனி போட போகுது அப்படிங்கிறது தான் விலாவரியாக நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். GBU 72/B அப்படிங்கிற குண்டுகள் தான் இந்த தாக்குதலுக்காக அமெரிக்காவின் சென்காம் பயன்படுத்தியிருக்காங்க. கிளாசிக் 5000 பவுண்ட் பங்கர் பஸ்டர். சுமார் 2262 கிலோ எடையுள்ள இந்த குண்டு 150 அடி வரை தொலைச்சிக்கிட்டு கரெக்டாக ப்ரிசிஷனாக பர்டிகுலர் பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகி வெடிக்கும் வகையில் இதை உருவாக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி இந்த டெசர்ட் ஸ்டார்ம் 1992 அமெரிக்க யுத்தத்தப்ப GBU 28 அப்படிங்கிற 5000 பவுண்ட் குண்டுகள் இவங்க அவசரமாக உருவாக்குனாங்க. ஆல்மோஸ்ட் சேம் கேட்டகரி தான். அந்த குண்டுக்கு ரீப்ளேஸ் ஆக தான் GBU 72 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு 5000 பவுண்ட் டீப் பெனிட்ரேட்டர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த GBU 72 GBU 28 காட்டிலும் எல்லா வகையிலுமே சிறந்தது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேவிகேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டி. அண்ட் ஒரு குண்டோட விலை மட்டும் 2.62 கோடி ரூபாய். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஒரு குண்டை மட்டும் பயன்படுத்தல, பல குண்டுகளை பயன்படுத்தி ஈரானின் நிலைகளை தாக்கியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு காஸ்ட்லியான அட்டாக்கை நேற்று இரவு சென்காம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இவங்களுடைய டார்கெட்டா இருந்தது எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பக்கத்துல ஈரான் வச்சிருக்கக்கூடிய மிசைல் லான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ், மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஆன்டிஷிப் மிசைல் ஸ்டோரேஜ், ஆன்டிஷிப் மிசைல் லான்ச் பேட்ஸ் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட்டாக இருந்திருக்கு. அண்ட் தாக்குன வீடியோ எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் தெரியும். ஏன்னா வெடிச்சதோட அந்த மஷ்ரூம் கிளவுட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக வந்தது. பினீத் த கிரவுண்ட்ல இருந்து வெளியில அந்த அளவுக்கு பெருசா வருதுன்னா தே காட் ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, இந்த தாக்குதலுக்கு பிறகு மறுநாள் காலையில IAEAக்கு ஈரான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எங்களுடைய நியூக்ளியர் சைட் ஒன்று ப்ரொஜெக்டைலால தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு IAEAக்கு ஈரான் சார்பாக நியூஸ் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு இந்த தாக்குதலில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். எதற்காக இந்த தாக்குதல் அப்படிங்கிறதுக்கான விடை நேற்று அப்பாஸ் ஆராக்சி சொன்ன அந்த ஒரு செய்தியில இருந்து நாம எடுத்துக்கலாம். நேற்று அப்பாஸ் ஆராக்சி சொல்றாரு, இப்ப எங்க மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு பாடமாக நாங்க மாற்ற போறோம். இனிமேல் வருங்காலத்துல யாராச்சும் ஈரானை தாக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த கான்ஃபிளிக்டை நாங்க உதாரணமா கொண்டு போக போறோம். பல மாசங்களுக்கு நாங்க கொண்டு போக போறோம். இது மூலியமா எங்களை தொட்டா உலக அளவுல எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்படும், விபரீதம் ஏற்படும் அப்படின்னு நாங்க காட்ட போறோன்னு அப்பாஸ் ஆராக்சி நேற்று சொல்லியிருந்தாரு. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் இந்த யுத்தத்துல நிலங்களை தாக்குறதை காட்டிலும் அவங்களுடைய எதிரிகளை தாக்குறதை காட்டிலும் அவங்களுடைய முனைப்பு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டா சோக் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல தான் தீவிரமா இருந்துட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகளை தான் அவங்க துரிதமாகவும் கிளீனாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஸ்கைலைட் அப்படிங்கிற ஒரு ஆயில் டேங்கர் ஈரானுடைய கச்சா எண்ணெயை சுமந்துக்கிட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடக்க முயற்சி பண்ணும்போது தன்னோட கச்சா எண்ணெயை சுமந்து செல்லும் டேங்கர்களே அவங்க அழிச்சிருக்கிறாங்க. இது மூலியமா அவங்க உலகிற்கு சொல்ல வருவது என்ன, எந்த ஒரு கப்பலும் ஈவன் அது ஏன் எண்ணெயை கொண்டு போறதா இருந்தா கூட ஏன் அனுமதி இல்லாம அது போச்சுன்னா அதை நாங்கள் அழிப்போம், எங்களுக்கு எதிரான நாடுகளுக்கு அது போகுதுன்னு தெரிஞ்சா நாங்கள் அதை அழிப்போம் அப்படிங்கிறது தான் அந்த தாக்குதல் மூலியமாக அவங்க சொல்ல வரக்கூடிய மெசேஜாக இருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணணும், அது மூலியமா உலக அளவுல ஒரு மிகப்பெரிய சோக்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் ஈரான் இப்போ முனைப்பா இருக்கிறாங்க. அண்ட் அவங்கள தாக்குனா உலக அளவுல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும், எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு அவங்க காட்ட விரும்புறாங்க. அதன் விளைவு தான் ஒரே நாள்ல $130 ஒரு கச்சா எண்ணெய் பீப்பாவுடைய விலை $130 போனது எல்லாமே இதுதான். ஸ்டில் அவங்களோட டார்கெட் அப்படிங்கிறது ஒரு பேரலுடைய விலை $200 போகணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அண்ட் அதை கொண்டு போறதுக்கான முயற்சியும் அதற்காக தான் ரொம்ப நாள் இவங்க இந்த கான்ஃபிளிக்ட் இழுத்துட்டு போறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் ரொம்ப அடமண்டா இருக்கிறாரு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை எப்படியாச்சும் நம்ம திறந்துடணும். ஒரு பக்கம் நம்ம ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல்கள் போகணும் அப்படின்னு அவரு உறுதியா இருக்கிறாரு. அண்ட் இதுதான் அவருடைய வெற்றியாக பார்க்கப்படுது.
ஒரு பக்கம் அந்த 440 கிலோ என்ரிச்டு யுரேனியம் அதை கையகப்படுத்தணும்னு இருந்தாலும் உலக அளவுல அமெரிக்காவின் வெற்றி அப்படிங்கிறது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்கா திறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றதன் மூலியமாக தான் அவங்களுடைய பிரஸ்டீஜ் அடங்கி இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா எந்த நாடுகளும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு உதவல. அண்ட் நாங்களே திறந்துக்கிறோம் அப்படின்னா அமெரிக்கா வார்த்தையும் விட்டாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கிறதுக்கான வேலையில தான் இறங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ட்ரம்பின் ஈகோ இந்த இடத்துல ஹிட் ஆகியிருக்கு. ஒரு பக்கம் நேரடியாக ஈரான் சேலஞ்சு கொடுக்குறாங்க, நீ முடிஞ்சா திறந்து பார்த்துக்கோ, நாங்க க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்போம், அதை மீறி கப்பல்கள் போச்சுன்னா நாங்க தாக்குவோம், அதை மீறி நீ எப்படி எஸ்கார்ட் பண்ற, எப்படி கப்பலை வெளியே கொண்டு போற, எங்க அனுமதி இல்லாம எப்படி ஒரு கப்பலாச்சும் வெளியில போகுதுன்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னு நேரடியா ஈரான் ட்ரம்ப்புடைய ஈகோவுக்கு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஈகோவுக்கு இன்னும் ஃபியூல் பண்ற மாதிரி தான் எந்த நாடுகளும் உதவ வரல, அண்ட் நாங்களே பார்த்துக்கிறோம்னு ட்ரம்ப் சொன்னாரு. இதன் வெளிப்பாடு தான் நேத்து நடந்த அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓரத்தில் இருக்கக்கூடிய லான்ச் பேட்ஸ் அண்ட் மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஏன்னா அங்க இருந்து தான் தாக்குதல்கள் அண்ட் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல லான்ச் பண்ணிக்கிட்டோம். அங்க இருந்து தான் நேவல் போட்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ் அண்ட் எனர்ஜி டேங்கர்ஸ்களுக்கு இவங்க அச்சுறுத்தலுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடங்கள் அந்த நிலைகள் தாக்கப்பட்டு நியூட்ரலைஸ் செய்யப்பட்டா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓரளவுக்கு லிபரலா ஃப்ரீ ஆயிரும். அதற்கப்புறம் இவங்க கிளீனா எஸ்கார்ட் கொடுத்து கப்பலை வெளியே கொண்டு வந்துடலாம். அந்த ஒரு முயற்சி அதன் வெளிப்பாடாக தான் இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ட்ரம்ப் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன். அவர் என்ன நினைச்சாரு, ஆரம்பத்துல ஒரு 10 நாள் 12 நாள் ஈரானை போட்டு இஸ்ரேல் கூட சேர்ந்து தாக்கணும் அப்படின்னா ஈரான் வழிக்கு வந்துடுவாங்க, அவங்க கூட ஒரு பிஸ்னஸ் டீல் போட்டு பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா ஈரான் டீலுக்கு வர மாதிரி எதுவுமே தெரியல. அவங்க ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியான் அமைதியை விரும்புறாரு, அதே இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசியின் தலைமைகள் தாக்குதலை விரும்புறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே இந்த முரண்பாடுகள் இருக்கு. அதே நேரம் ஈரான் மக்களிடையே அங்க இருக்கும் அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு அலைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி அங்க ஒரு ரெஜிம் சேஞ்சை உருவாக்கணும் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் இன்னொரு பக்கம் அவங்களுடைய வேலைகளை கிளியரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன்படி தான் ஒவ்வொரு தலைவர்களாக மொசாட் மூலியமாக வேட்டையாடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பியூர் அண்ட் பியூர்லி ட்ரம்ப்போடைய ஈகோவுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு தாக்குதல் தான். அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கான முயற்சியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன். அண்ட் லேட்டஸ்ட்டாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஈரானை நான் இப்போ விடுற மாதிரி இல்லை, முழுமையாக நான் கண்ட்ரோல் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய தகவலாக இருக்கு. ஒரு 500 பவுண்ட் எடையுள்ள குண்டுகளை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய செய்தியாக இது இல்லை. இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய நடவடிக்கை. இந்த நடவடிக்கை தொடர்ந்து தொடரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம ஆஸ் யூஷுவல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது போன்ற பல காணொலிகளை சுவாரஸ்யமாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்றதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.